கர்த்தருடைய பெட்டி. அந்தப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள், தொனிக்கும் 7 எக்காளங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்துக்கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி, ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசினவுடனே தொனிக்கும் 7 எக்காளங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காளங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காளங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காளங்கள் ஊதப்படும்போது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காளங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காளங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின்தண்டோவெனில் எக்காளங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தப்படி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு விழுக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காளங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவர் ஒவ்வொரு காரியமாக செய்கிறார். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள், தொனிக்கும் 7 எக்காளங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்துக்கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த கட்டளைகளை யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். இதன் வாயிலாக எரிகோ பட்டணத்தை ஜெயிப்பதற்கு என்னென்ன காரியங்களையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்திருப்பார்கள். யோசுவா ஆசாரியருக்கு கட்டளை கொடுத்தது போலவே ஜனங்களுக்கும் கட்டளை கொடுக்கிறார். யோசுவா ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரில் யுத்த சன்னத்தரானவர்கள் மட்டுமே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்து போகிறார்கள். அவர்களிலும் ஒரு பகுதியினர் மட்டுமே பெட்டிக்கு முன்பாக நடந்து போகிறார்கள். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசினவுடனே தொனிக்கும் 7 எக்காளங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காளங்களை ஊதுகிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் செல்லுகிறது. கர்த்தருக்கு முன்பாக நடந்து போவது என்பதற்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடந்து போவது என்று பொருள்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் கர்த்தருடைய பெட்டி அவருடைய பிரசன்னத்திற்கு பிரத்யட்சமான அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் செல்லுகிறது. யுத்த சன்னத்தர்கள் 2 பிரிவாக பிரிந்து, ஒரு பிரிவினர் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாகவும் மற்றொரு பிரிவினர் உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பாகவும் செல்கிறார்கள். யோசுவா எல்லோருக்கும் முன்பாக அவர்களை வழிநடத்தி சென்றிருக்க வேண்டும். யோசுவா ஆசாரியருக்கும் ஜனங்களுக்கும் கொடுத்த கட்டளை அவருடைய சொந்த கட்டளை அல்ல. இந்த கட்டளைகளை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் பூரணமாய் கீழ்ப்படியும் போது அவருடைய உதவியும் ஒத்தாசையும் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போகிறதோ அங்கேயெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களும் போகிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக எக்காளங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் போகிறார்கள். எக்காளங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தரானவர்கள் நடக்கிறார்கள். எக்காளங்கள் ஊதப்படும் போது பின்தண்டு பெட்டிக்கு பின் செல்கிறது.
இஸ்ரவேல் புத்திரர் யுத்தத்திற்கு புறப்பட்டு சென்றபோது ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகிறார்கள். யுத்த சன்னத்தர்கள் எந்தவித ஆரவாரமும் செய்யாமல் அமைதியாக நடந்து செல்கிறார்கள். அங்கு எக்காலங்கள் ஊதப்படும் சத்தம் மட்டுமே கேட்கிறது. 7ஆம் நாளில் 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதிய போது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு சித்தமான பிரகாரம் அணிவகுத்து புறப்பட்டு போகிறார்கள். முதலாவதாக யுத்த சன்னத்தரானவர்கள், அவர்களுக்கு பின்பு எக்காலங்களை ஊதுகிற 7 ஆசாரியர்கள், அவர்களுக்கு பின்பு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள், அவர்களுக்கு பின்பு பின்தண்டாக வரும் இஸ்ரவேல் ஜனங்கள். இதுவே கர்த்தர் நியமித்திருக்கிற அணிவகுப்பு. யுத்த சன்னத்தர் சரீர பலம் உள்ளவர்கள். இவர்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு காவலாக அதற்கு முன்பாக போகிறார்கள். அவர்கள் வழியை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். உடன்படிக்கை பெட்டியோடு தொடர்புடைய ஊழியத்தில் பங்கு பெறுவது யுத்த சன்னத்தருக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம். இவர்களைப் போலவே சமுதாயத்தில் பெரியவர்களும் தலைவர்களும் உயர்ந்த அந்தஸ்துகளில் உள்ளவர்களும் கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கு பெற வேண்டும். உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பாக பின்தண்டு பின் செல்கிறது. இவர்களும் ஆயுதம் ஏந்தியவர்கள். ஒருவேளை இவர்கள் தான் கோத்திரத்தாராய் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது தான் கோத்திரத்தார் கடைசி அணியில் புறப்பட்டு போனார்கள். பின்தண்டு என்பது ஆயுதம் ஏந்தாத இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கும் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் இஸ்ரவேலின் திரளான ஜனங்கள். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாலே போகிறவர்களை தவிர மற்ற இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே உடன்படிக்கை பெட்டிக்கு பின்தண்டாக பின் செல்கிறார்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போகிறார்கள். இந்த ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். உடன்படிக்கை பெட்டி எரிகோ நகரத்தை சுற்றி வரும்போது 7 ஆசாரியர்களும் தங்களிடத்தில் உள்ள கொம்பு எக்காலங்களை ஊதிக்கொண்டே போக வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கானானியரோடு யுத்த பிரகடனம் பண்ணி இருக்கிறார்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை நெடுந்துணியாக ஊதி கானானியருக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் திகிலையும் உண்டு பண்ணுகிறார்கள். ஆசாரியர்கள் நெடுந்துணியில் எக்காலம் ஊதுவது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஊழியக்காரர்கள் துன்மார்க்கருக்கு விரோதமாகவும் எல்லா விதமான அவபக்திகளுக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய கோபத்தை அறிவிக்க வேண்டும். சீயோனிலிருந்து எக்காலம் ஊத வேண்டும். கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு சீயோனில் இருக்கிற பாவிகள் பயப்பட வேண்டும். ஆசாரியர்கள் எக்காலம் ஊதுவது கர்த்தருடைய கிருபையுள்ள பிரசன்னம் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட இருக்கிறது என்பதற்கு அடையாளம். எக்கால சத்தத்தை கேட்டு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்குள் பலப்படுவார்கள், தைரியமாய் இருப்பார்கள். அவர்கள் சோர்ந்து போகாமல் உற்சாகமாக உடன்படிக்கை பெட்டிக்கு பின் செல்வார்கள். 7 ஆசாரியர்களும் வெண்கல எக்காலங்களையோ அல்லது வெள்ளி பூரிகைகளையோ பயன்படுத்தி ஊதவில்லை. 7 ஆசாரியர்களும் 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போகிறார்கள். ஆட்டுக்கடாவின் கொம்பில் துளையிட்டு இந்த எக்காலம் செய்யப்பட்டிருக்கிறது. கொம்பு எக்காலம் வெள்ளி பூரிகையைப் போல பார்வைக்கு அழகாய் இருக்காது. வெண்கல எக்காலத்தைப் போல கொம்பு எக்காலம் உரத்த சத்தமாய் ஊதாது. ஆனாலும் இந்த கொம்பு எக்கால சத்தத்தில் கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உலக பிரகாரமான அதிகாரிகள் போலவோ மேடை பேச்சாளர்கள் போலவோ உயர்ந்த அந்தஸ்துகளில் இல்லாமல் போகலாம். ஊழியக்காரர்களுடைய சத்தம் கொம்பு எக்கால சத்தத்தை போல சாதாரண சத்தமாக இருக்கலாம். இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய நாமத்தினால் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணும் போது சாத்தானின் ராஜ்யம் இடிந்து விழும். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 10:4-5. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் போகிற யுத்த சன்னத்தரும் பின்தண்டாக போகிற ஜனங்களும் அமைதியாக போக வேண்டும். யோசுவா அவர்களுக்கு கட்டளையிடும் வரையிலும் அவர்கள் ஆர்ப்பரிக்க கூடாது. அவர்களுடைய வாயினால் சத்தம் காட்டவும் கூடாது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று ஏற்கனவே கட்டளையிட்டிருந்தார்.
இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாகவும் பின் தண்டாகவும் போகும்போது 7 ஆசாரியர்களும் எக்காலத்தை ஊதுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வாயினால் சத்தம் காட்டாமல், தங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் பேசாமல், தங்கள் செவிகளால் ஆசாரியர் ஊதும் எக்கால தொனியை கவனித்து கேட்க வேண்டும். எக்கால சத்தம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கர்த்தர் எக்கால தொனியின் மூலமாக தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசும்போது நாம் குறுக்கே பேசக்கூடாது. நாம் அமைதியாய் இருந்து கர்த்தர் பேசுவதை கவனித்து கேட்க வேண்டும். முதல் நாளிலே ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போகிறார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடக்கிறார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடக்கிறார்கள். பின் தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் செல்கிறது. யோசுவா அதிகாலமே எழுந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை சுற்றி இருந்தபோது யோசுவாவிற்கு 80 வயதாய் இருக்க வேண்டும். 13 முறை அவர்கள் பட்டணத்தை சுற்றி வந்தபோது இயேசுவாவும் ஒவ்வொரு முறையும் அவர்களோடு சுற்றி வருகிறார். யோசுவா மரித்தபோது அவருக்கு வயது 110. அதற்கு பின்பு யோசுவா சுமார் 30 வருஷங்கள் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தி சென்றிருக்கிறார். 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்புகிறார்கள். இந்தபடி 6 நாளும் செய்கிறார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு விழுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வருகிறார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வருகிறார்கள். யூதருடைய பாரம்பரியத்தின் பிரகாரம் இந்த நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது. மாலை வேளையில் அலங்கங்கள் விழுகிறது. இந்த 7 நாட்களிலும் ஏதாவது ஒரு நாள் ஓய்வு நாளாக இருந்திருக்க வேண்டும். அந்த நாளில் அவர்கள் கர்த்தருடைய கட்டளையை பின்பற்றி எரிகோவை சுற்றி வருகிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறவில்லை. இஸ்ரவேலின் யுத்த சன்னத்தர்கள் எரிகோ பட்டணத்தை 13 தரம் சுற்றி வருகிறார்கள். 7ஆம் நாளில் 7 தடவை சுற்றி வருகிறார்கள். எரிகோ பட்டணத்தின் சுற்றளவு சுமார் 5 மைல் ஆகும். ஆகையினால் இவர்கள் 7ஆம் நாளில் சுமார் 35 மைல் தூரத்தை சுற்றி வந்திருக்க வேண்டும். எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்தபோது இஸ்ரவேலின் யுத்த சன்னத்தர்கள் தங்கள் வாயிலிருந்து எந்த சத்தமும் வெளிவராதவாறு அமைதியாக நடந்து வருகிறார்கள். பட்டணத்திற்குள் இருந்த கானானியருக்கு இதை பார்க்கும்போது மிகுந்த ஏளனமாக இருந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தவில்லை. அலங்கங்களை இடிக்கும் எந்திரங்களும் அவர்களிடம் இல்லை. இப்படிப்பட்ட வினோதமான காரியத்தை எரிகோ பட்டணத்தார் இதற்கு முன்பு பார்த்திருக்க மாட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் இதற்கு முன்பு இதுபோன்ற வினோதமான காரியத்தை செய்ததும் இல்லை. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செல்கிறார்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொன்னார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவருக்கு சித்தமான வேளையிலே நிறைவேறும். கர்த்தர் தமக்கு சித்தமான வழியில் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் நியமித்திருக்கிற காலத்திற்காக காத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் 6 நாளும் எரிகோ பட்டணத்தை சுற்றி வருகிறார்கள். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வருகிறார்கள். 7 நாட்களாக அவர்கள் எரிகோ பட்டணத்தை சுற்றி வருவதனால் இந்த 7 நாட்களில் ஒரு நாள் கர்த்தருடைய ஓய்வு நாளாக இருந்திருக்க வேண்டும். இந்த 7 நாட்களில் எந்த நாள் ஓய்வு நாள் என்பது சரியாக தெரியவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் நாளிலே எரிகோ பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்த அந்த நாளே கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று யூத மார்க்கத்தில் ரபிமார்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தரே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஓய்வு நாள் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஓய்வு நாளிலே ஒரு வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருக்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தம் பண்ண வேண்டும். ஓய்வு நாள் பிரமாணத்தை கொடுத்த கர்த்தரே இப்போது எரிகோ பட்டணத்தை சுற்றி வருமாறு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் 7 நாளும் எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்து ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறிவிட்டார்களா என்று வேத பண்டிதர்கள் விவாதம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களினால் ஒருபோதும் தம்மைத்தாமே கட்டி வைக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை தமக்கு சித்தமான வழியிலே நிறைவேற்றுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஓய்வு நாளிலே தாங்கள் சொந்த வேலைகளை செய்யக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் இப்போது எரிகோ பட்டணத்தை சுற்றி நடக்கிறார்கள். இது அவர்களுடைய சொந்த வேலை அல்ல, இது கர்த்தருடைய வேலை. அவர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து
7 நாளும் எரிகோ பட்டணத்தை சுற்றி வருகிறார்கள். ஓய்வு நாளிலே ஓய்வு நாளுக்குரிய வேலைகளை செய்யலாம். இஸ்ரவேல் புத்திரர் ஓய்வு நாளிலே தங்களுடைய சொந்த வேலைகளை செய்யாமல் கர்த்தருடைய வேலைகளை செய்யலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் 7 நாளும் எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்து கர்த்தருடைய வேலையை செய்து ஓய்வு நாளை பரிசுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் நியமித்த பிரகாரம் அவர் நியமித்த நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் எரிகோ பட்டணத்தை சுற்றி வருகிறார்கள். 6 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு தரமாகவும் 7ஆம் நாளில் 7 தரமும் எரிகோ பட்டணத்தை சுற்றி வருகிறார்கள். ஆனால் அங்கே ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. எரிகோவின் அலங்கங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது. எரிகோவின் அலங்கத்திற்குள்ளே இருக்கிறவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய கிரியைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுகிறது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரிப்பது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரை ஆர்ப்பரித்து துதிக்கிறார்கள். எக்கால சத்தத்தின் தொனி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அறிவிக்கிறது. இந்த தொனி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் ஞாபகப்படுத்துகிறது. காலம் நிறைவேறும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வருவார். எக்காலம் தொனிக்கும் போது சாத்தானின் ராஜ்யம் இடிந்து விழும்.